யார் இந்த ரத்தன் டாடா? ரத்தன் நாவல் டாடா என்ற இயற்பெயர் கொண்ட இவர் 28 டிசம்பர் 1937 பிறந்தார். இந்திய தொழிலதிபரும் டாடா சன்ஸின் முன்னாள் தலைவரும் ஆவார். இவர் 1990 முதல் 2012 வரை டாடா குழுமத்தின் தலைவராகவும் இருந்தார். அக்டோபர் 2016 முதல் பிப்ரவரி 2017 வரை அதன் இடைக்கால தலைவராகவும் பணியாற்றினார். அதன் அறக்கட்டளைகளுக்கு இவர் தொடர்ந்து தலைமை தாங்கினார். 2000 ஆண்டில் இந்திய குடிமகனுக்கான 3வது உயரிய விருதான பத்ம பூஷன் பெற்றார். பின்னர் 2008 ஆண்டில் 2வது உயர்ந்த குடிமகன் விருதான பத்ம விபூஷன் விருதையும் பெற்றார். டாடா குழுமத்தின் நிறுவனர் ஜம்சேட்ஜி டாடாவின் மகன் ரத்தன்ஜி டாடாவால் தத்தெடுக்கப்பட்ட நேவல் டாடாவின் மகனான இவர் கார்னெல் பல்கலைக்கழக கல்லூரியில் கட்டமைப்பு பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் ஆர்வர்டு வணிகப் பள்ளியில் வணிக மேலாண்மை பெற்றார். 1961 டாடா குழுமத்தில் சேர்ந்து டாடா ஸ்டீல் தளத்தில் பணியாற்றினார். ஜே. ரா. டாடா 1991 ஓய்வு பெற்றவுடன் டாடாவின் இதர நிறுவனங்களான டாடா மோட்டார்ஸ், டாடா பவர், டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டாடா தேநீர், டாடா கெமிக்கல்ஸ், தி இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி மற்றும் டாடா டெலி சர்வீஸ் ஆகிய பெரும் டாடா நிறுவனங்களுக்கும் தலைவரானார். இவரது பதவி காலத்தில் டாடா குழுமம் டெய்லி, ஜாகுவார் லேண்ட் ரோவர் மற்றும் கோரஸ் நிறுவனங்களை கையகப்படுத்தியது. இது இந்தியாவை மையமாக கொண்ட டாடாவை உலகளாவிய வணிகமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டது. டாடா தனது வருமானத்தில் சுமார் 60-65% தொண்டுகளுக்கு நன்கொடையாக கொடுத்து உலகில் மிகப்பெரிய மனிதராக உயர்ந்தார். ரத்தன் டாடாவின் இழப்பு இந்தியாவின் மிகப்பெரிய இழப்பு. அவரின் மறைவுக்கு அனைவரும் இறுதி அஞ்சலி செலுத்துவோம்.